உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம சேனல் வளமுடன் வாழ அப்படிங்கிற சேனலை நிறைய பேர் டவுன்லோட் பண்ண முடியல, சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால சேனலுடைய பேரை விஜய் வேதி கஸ்டோன்னு மாத்தி இருக்கிறோம். மார்ச் மாசத்துல இருந்து இன்னைக்குதான் நம்மளுடைய சேனலுடைய பேரு தொடர்ந்து நல்லா கொடுத்துக்குவாங்க. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் கும்பராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல், அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், அடுத்தது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மார்ச் மாதத்திற்கான தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்குறோம். இதை ஒரு வழிகாட்டியா நீங்க வச்சுட்டு இதுல பயணம் பண்ணி பாருங்க. எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். அடுத்து சந்திராசிரமங்கள். இப்ப நம்ம ராசி பலனை பார்க்கலாம். அன்பார்ந்த கும்ப ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான செல்வ வளங்கள் எல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு மாதம். ஏன்னா உங்க ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான ஒரு மனிதனுக்கு பாக்கியம்னா எல்லா செல்வங்களும் இருந்தாதான் ஒரு மனிதன் பாக்கியவான். அப்ப சுக பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம். ஒரு கேந்திர கோணாதிபதி உச்சம் அடைகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் சுக்கிரனா இருக்கிறதுனால எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கிடுவார். மனைவியினால யோகம், செய்கிற தொழில்னால யோகம், தந்தையினுடைய ஆதரவு, 9ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு, ஆன்மீக பெரியவர்களுடைய ஆதரவு உண்டு. அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல தற்போது வக்கரமாகி இருக்காரு. வரக்கூடிய மார்ச் 11 இருந்து வக்கரம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியையும் ராசிக்கு 9ஆம் இடத்தையும், ஆக 9, 11 ராசி, ஆக 3 இடங்களையும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து பார்வையிடுறதுனால லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தையே பார்வையிடுறது. ஆக ஏற்கனவே சுக்கிரன் உச்சம், இப்ப குருவும் லாபஸ்தானத்தை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதியா இருந்து பார்க்கிறாரு, அவரே தனகாரகம். ஆக செல்வ வளம் மிக்க திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு மாதம், செல்வ செழிப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதம். அடுத்து ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப முயற்சி ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுக்க வெற்றி அடையும். அதுவும் தொழில் சார்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5, 8க்கு உண்டான ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவானும் உங்க ராசியில் அமர்ந்திருக்கார். திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கணும். அப்ப வக்கரமடைஞ்சு அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறார். அதனால நீங்க எந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும், செக்ல கையெழுத்து போட்டாலும், பத்திரத்துல கையெழுத்து போட்டாலும், ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாலும், ஜாமீன் போட்டாலும் பல தடவை யோசனை பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியா வராது. அஷ்டமாதிபதி உங்க ராசியில அமர்ந்திருக்கிறாரு. ஏற்கனவே போட்ட இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்துல இப்ப நீங்க இருக்கிறீங்க. மார்ச் 20க்கு மேல புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ராசியிலேயே சூரியன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால போக்குவரத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. உடல்நிலையில அக்கறை வேணும். இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மாதம். ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் உங்க ராசியிலேயே மார்ச் 14 வரைக்கும் இருக்கிறார். அப்ப மனைவியினால யோகம், திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும். அரசு சார்ந்த வேலைகள்ல அரசு ஆதாயமான அனுகூலமான பதில்கள்
நிறைய வரும். தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்து அதிபதி, பூர்வ ஜென்ம அதிபதி. அவரே 2ஆம் இடத்துக்கு போறார். ஆக குழந்தை இல்லாதவங்களுக்கு, குடும்பம் அமையாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காலம். ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல போய் பேராசையினால சிக்கிக்காதீங்க. வண்டி வாகனங்களை போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கையெழுத்தெல்லாம் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கும்பராசிக்கு இது ஒரு யோகமான அதிர்ஷ்டமான செல்வ செழிப்பான ஒரு மாதம். இப்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சுபாசுப நாட்களை பார்க்கலாம். அவிட்டம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 12, 14, 17, 15, 17, 19, 21, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 6, 10, 18, 20, 22. யோக நாட்கள் மார்ச் 1, 3, 28, 30. சதய நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 9, 13, 15, 16, 18, 20, 22, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 7, 11, 19, 21, 23. யோக நாட்கள் மார்ச் 2, 4. பூரட்டாதி 1, 2, 3 மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 10, 14, 16, 17, 19, 21, 23, 25, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 8, 12, 20, 22, 24. யோக நாட்கள் மார்ச் 3, 5, 30. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா 4, 3, 26 மாலை 1:45 முதல் 6, 3, 26 இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.